ஆதவ் அர்ஜுனா என்ற ஒரு அக்யூஸ்ட் ஒருத்தன் இருக்கான். அவன்லாம் தீகார் ஜெயில இருக்க வேண்டியவன். மற்ற மாநிலத்தை விட இந்தியாவில் சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. பெண்கள் பாதுகாப்பா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. விஜய்கிறான்ல, எத்தனை பெண்கள் வாழ்க்கையில விளையாடு இருக்கான். பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்தாம வெளியே தோர்த்திட்டு அந்த மகளிர் தின விழால பேசுறான் பெண்கள் மத்தியில. என் ஃபேமிலி பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை நினைச்சு யாரும் வருத்தப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன், அதோட நிறுத்தினா பரவாயில்ல. அந்த விஜய் அடுத்து சொல்றான், அது ஒரு வருத்தி இல்லாத விஷயம். அது ஒரு வருத்தி இல்லாத விஷயம், குடும்பத்தை ரோட்ல விட்டு. அந்த விஜய் ஜெயிப்பான பாரு எம்எல்ஏ முதல்ல. அவன் எங்கடாக்குறான்? அவன் யாரா மிரட்டினாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்? 96ல ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சர் வந்தா ஆண்டவனாலே உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ஜெயலலிதாவை ஜெயிலுக்கு அமிச்சோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 6 சிலிண்டர் தரானாமே அவன் தலைவன், அந்த பொம்பளை பொறுக்கி தற்கூரி விஜய் 6 சிலிண்டர் தரானாமே. ஆட்சி வந்தா முதல்ல ஒரு சிலிண்டர் கொடுக்க சொல்றா சங்கீதாக்கு, ஒரு சிலிண்டரா. நண்பர்களே வணக்கம். எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் என்னுடைய அபிஷியல் சேனலில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்று எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், ஆதவ் அர்ஜுனா என்ற ஒரு அக்யூஸ்ட் ஒருத்தன் இருக்கான். அவன்லாம் தீகார் ஜெயில இருக்க வேண்டியவன். சென்னை புழல் ஜெயில இல்ல, தீகார் ஜெயில இருக்க வேண்டிய இன்டர்நேஷனல் ஃப்ராட். 420 420 840 ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடூஸ் பையன், கேப்பாரி முள்ளமாரி முச்சோக்கி கலவாணி பேமானி பையன் ஆதவ் அர்ஜுனான்னு ஒரு அக்யூஸ்ட். அவன் இந்த தமிழக வெத்து கழகம் ஒரு கட்சி இருக்குல்ல, ஒரு பொறுக்கி பையன், குடிகாரன், ஒரு பொம்பளை பொறுக்கி, முண்டாட்டி பொண்ணு பையனை நடுரோட்ல விட்டவன், அப்பா அம்மா சோறுபடா துரத்திட்டு கண்ட பொம்பளைங்களோட அம்மனமா பனியூர் பங்களால படுத்து கிடக்கானே ஒரு குடிகாரம் தற்கூரி விஜய். அவனுடைய திரிஷா வெற்றி கழகமோ தமிழக வெட்டு கழகமோ ஒரு கட்சி வச்சுக்கிறான்ல விஜய், அவன் கட்சியில் இருக்கான் அந்த ஆதவ் அர்ஜுனா அக்யூஸ்ட். அவன் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறான், அதெல்லாம் அவன் பேசுறான் ஆதவ் அர்ஜுனா. இவன் ஆர்ப்பாட்டம் நடத்துறது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, நடத்தலாம் நடத்தின்னு கண்ட கண்ட நாய்கள்லாம் கட்சி, அதான் இது ஒரு நாய் ஆச்சா. அதுல முதலமைச்சர் அவன் என்ன சொல்றான்னா, முட்டாள் முதலமைச்சர். அவன் விஜய் யாரா? அவன் விஜய் யாரு? யாருங்க அவன்? எத்தனை பெண்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கான் தெரியுமா அவன்? சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில் 2 வயசு குழந்தைங்களை கற்பழிக்கிறாங்க. இது ஒரு மாநிலமானு கேட்கிறேன். நடக்கிற தவறுகள் அங்கொன்னு இங்கொன்னு ஏதோ ஒன்று நடக்குது. ஆதவ் அர்ஜுனா, மற்ற மாநிலத்தை விட இந்தியாவில் சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. பெண்கள் பாதுகாப்பா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. எங்கேயோ 1-2 நடக்குது, எங்கேயோ ஒண்ணு. அதையும் காவல்துறை சரி பண்ணுது. இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி அழகா பேட்டி கொடுத்திருக்காரு. இந்தியாவில் சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிற ஒரு மாநிலம் திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதி முதலமைச்சராக இருக்கிற தமிழ்நாடு. பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இவன் பேசுறான், டேய் உன் தலைவங்கிறான் பாரு விஜய். விஜய்கிறான்ல, எத்தனை பெண்கள் வாழ்க்கையில விளையாடு இருக்கான், எத்தனை ரசிகைகள் அவனுடைய ரசிகைகள் வாழ்க்கை கெடுத்திருக்கான். நீ பேசுறடா சட்ட ஒழுங்கு பத்தி, யாரை பாத்துறா முட்டாள் முதலமைச்சர்? யாரா சொல்ற முட்டாள் முதலமைச்சர்? இந்தியாவிலே சிறந்த முதல்வர் எங்கள் தலைவர் தளபதி. இந்தியாவிலே சிறந்த முதல்வர் எங்கள் தலைவர் தளபதி. இந்தியாவிலே முதன்மை முதல்வர் எங்கள் தலைவர் தளபதி. பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற முதல்வர் எங்கள் தலைவர் தளபதி. சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு எங்கள் தலைவர் தளபதி. பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது இந்தியாவிலே எங்கள் தலைவர் தளபதியுடைய தமிழ்நாட்டில். இவன் பேசுறான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தலான்றான். உங்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்புனா என்னன்னு தெரியுமா? ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடூஸ் தமிழக வெட்டு கழக, தமிழக வெட்டு கழக, தமிழக திரிசா உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு? ஜாதி வாரி கணக்கெடுப்புனா என்னன்னு தெரியுமா? விபி சிங் மண்டல் கமிஷன் பத்தி பேசுறானே அவன், அந்த அக்யூஸ்ட் ஆதவ் அர்ஜுனா, அவனுக்கு மண்டல் கமிஷனா என்னன்னு தெரியுமா? இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியுமா? ஐயா விபி சிங் அவர்களே, சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்களே, இந்த நாட்டின் பிரதமராக்கிறது யாருன்னு தெரியுமா? முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர். முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் தான் விபி சிங் அவர்களே இந்த நாட்டினுடைய பிரதமராக்கினார். சமூக நீதி என்று சொன்னால் தலைவர் கலைஞர், தலைவர் கலைஞர் என்று சொன்னால் சமூக நீதி, சமூக நீதி என்று சொன்னால் திமுக, திமுக என்று சொன்னால் சமூக நீதி, சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டுக்காக ஆட்சி எழுந்த தலைவர் கலைஞர். இலங்கை தமிழர்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்தவர் தலைவர் கலைஞர், இனமான பேராசிரியர். திமுக ஆட்சி இழந்தது இலங்கை தமிழர்களுக்காக. இவன் சமூக நீதி பத்தி பேசுறான். பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்தாம வெளியே தோர்த்திட்டு அந்த மகளிர் தின விழால பேசுறான் பெண்கள் மத்தியில. யாரு? விஜய் பேசுறான். சமூக நீதி பத்தி நீங்க பேசுறீங்களா? அவன் பேசுறான், அவன் தலைவன் விஜய் பேசுறான். என் ஃபேமிலி பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை நினைச்சு யாரும் வருத்தப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன், அதோட நிறுத்தினா பரவாயில்ல. அந்த விஜய் அடுத்து சொல்றான், அது ஒரு வருத்தி இல்லாத விஷயம். யார்? ஏண்டா
ஒரு பொண்டாட்டி கட்டிக்கின்னு ஆசை தீர அவகிட்ட படுத்து 2 புள்ளைய குத்துட்டு அவளுக்கு சோறு போடாம வெளியே தொடுத்துட்டு பொண்ணு எங்க பிஜி ஹாஸ்டல் இருக்கிற பையன் எங்க வைக்கிறான், அப்பா அம்மா எங்க வைக்கிறாங்க. அது ஒரு வர்த்தி இல்லாத விஷயம். அது ஒரு வர்த்தி இல்லாத விஷயம். குடும்பத்தை ரோட்ல விட்டு நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்களாடா? ஏன்டா பொறுக்கி பொறவ பசங்களா? நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்களா? சட்ட ஒழுங்கை பத்தி நீங்க பேசுறீங்களா? ஜாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி நீங்க பேசுறீங்களாடா? ஜாடு மாடு பாடுகா பசங்களா? கேட்டா பீகார்ல நிதிஷ்குமார் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாரே, அதனாலதான் வச்சான் பிஜேபி ஆப் கவர்மெண்ட். நீ முதலமைச்சர்ல போன்ட்டான். அந்த நிலைமை தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி போது முதலமைச்சர் இல்ல, எடப்பாடி எம்எல்ஏ ஆவறதே கஷ்டம். அதிமுக பொதுச் செயலாளர் இல்லன்னு போறான் பிஜேபி. அதிமுக பொதுச் செயலாளர் யாருன்னு முடிவு பண்ற இடத்துல பிஜேபி இருக்கிறான்டா. அதிமுக பொதுச் செயலாளர் யாருன்றது முடிவு பண்ற இடத்துல இருக்கிறான். யார் இருக்கிறான்? பிஜேபி இருக்கிறான். அவனா பார்த்த நாளைக்கு அவனை பிடிச்ச அடிமை யாரு? அந்த வோடாபோன் அச்சிடாக்கு ராஜேந்திர பாலாஜி பார் அதிமுக போயிச்சாருன்னா நீ ஒத்துக்கணும். இல்லைன்னா இல்ல 10 பேர் ஜெயிலுக்கு போறீங்க, பீகாருக்கு போறீங்க, காலி அதிமுக. இல்ல அந்த மைண்டோட ஜெயக்குமார் ராம்பார் அவன் தான் அதிமுக போயிச்சாரா நீங்க ஒத்துக்கணும். இல்ல இந்த பழி அடிப்பட்ட அண்டா ஒண்ணு இருப்பார் உலகத்தர் தான் அட்ட டைம்ல 200 வாழைப்பழம் வாய்க்குள்ள போகும். கொரில்லா குரங்குக்கும் ஜிம்பாஞ்சி குரங்குக்கும் காண்டாமிருதம் பிறந்த மாதிரியே ஒரு திருப்பா வளர்மதின்னு அவதான் அதிமுக பொதுச் சேர்ந்த பிஜேபி சொன்னாலும் நீங்க ஏத்துக்கணும். அந்த மாதிரி எங்க நிதிஷ்குமார் இல்லன்ட்டான். யாரு? பிஜேபி சொல்லிட்டான். அமித்ஷா, மோடி, அந்த கேங்கு, அந்த சங்கி பசங்க, அந்த சங்கி கிளப்பாடுங்க சொல்லிட்டான். நிதிஷ்குமார் நீ இல்ல. இப்ப பிஜேபி காரங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி நிதிஷ்குமார் பீகார்ல அது நடைமுறைக்கு வந்துச்சு. எத்தனை பேர் வேலைக்கு போய்க்கிறான்? சொல்றாடே உங்க அம்மால ஆதவர்ஜுனா. ரேவந்த் ரெட்டி சொல்றான் தெலுங்கானால ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இப்ப எல்லாரும் அந்த அதுபடி இடஒதுக்கீடு கொடுத்து எல்லாம் வேலைக்கு போயிட்டான். அரசாங்க வேலைக்கு கல்வி தொகுதி வந்துருச்சா? கர்நாடகால சித்தராமையா கவுடா பண்ணார். என்ன சித்தராமையா கவுடா எங்களுக்கு வேண்டிப்பட்ட எங்களை கூட்டணி தான். இன்னைக்கு எத்தனை பேர் கர்நாடகால ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி நடைமுறைக்கு வந்து எத்தனை பேர் வேலைக்கு போயிட்டான்? கேரளால எத்தனை பேர் வேலைக்கு போயிட்டான்? எதுவுமே ஏத்துறடா. ஒன்றிய அரசு கோர்ட்ல தள்ளுபடி பண்றாடா. ஆதவர்ஜினா ஜாதி வாரி கணக்கெடுப்புன்றது ஜாடு மாடு பாடுகா பசங்களா? இப்பதான் 6 மாசத்துக்கு முன்னால ஒன்றிய அரசு பிஜேபி அரசு அமைச்சரவை கூட்டத்துல அனுமதி கொடுத்து அது நடத்துறதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆவண்டா. உங்க அம்மாவோட ஊரானுக்கு பிறந்தவங்களா? ஆதவர்ஜனா இருக்கட்டும், பொம்பளை பிறகு தற்கூரி விஜயா இருக்கட்டும், இல்ல அப்பம் சேர்த்து 10 வருஷம் வந்தான் டாக்டர் அன்புமணின்னு ஒரு பொறுக்கி தாய்வழி மாவன் அவனா இருக்கட்டும், எவனா இருக்கு சொல்றேன். ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு 2 வருஷம். அந்த 2 வருஷம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு அதிகாரிகளோடு சேர்ந்து நடத்தணும். ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தினா ஏத்துக்க மாட்டான். 2 வருஷம் நடத்தின பிறகு அரசாங்கத்திடம் கொடுத்து ஒன்றிய அரசு கொடுத்துட்டு எங்க ஸ்டேட்ல 1 இயர் இத்தனை 2 கோடி பேர் 1 இயர் இருக்காங்க, அவங்க இத்தனை சதவீதம் இருக்கிறாங்க, முதலியார் இத்தனை சதவீதம் இருக்காங்க, ரெட்டியார் இத்தனை சதவீதம் இருக்காங்க, நாயுடு இத்தனை சதவீதம் இருக்காங்க, யாதவர் இத்தனை சதவீதம் இருக்காங்க, செட்டியார் இத்தனை சதவீதம் இருக்காங்க, முக்குளத்தோர் இத்தனை சதவீதம் இருக்காங்க, தேவர் இத்தனை சதவீதம் இருக்காங்க, பிள்ளைமார் இத்தனை சதவீதம் இருக்காங்க, நாடார் இத்தனை சதவீதம் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இத்தனை சதவீதம் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இத்தனை சதவீதம் இருக்கிறாங்க, பட்டியலினத்தில பல பிரிவு, இந்தந்த பிரிவு இத்தனை சதவீதம் இருக்கிறாங்க. சோ டோட்டல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதி இத்தனை சதவீதம் இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் வாக்களிக்கிற உரிமை கொண்டவர்கள். அதுல வட மாநிலத்திலாம் வந்துட்டான் லட்சக்கணக்கில். இவங்க எல்லாம் இத்தனை சதவீதம் இருக்காங்க. சரி, தமிழ்நாட்டுல எந்தெந்த ஜாதிக்கு என்னென்ன இடஒதுக்கீட்டு கொடுக்கலாம், வன்னியர்களுக்கு 10.5 கொடுக்கலாம்னு கொடுத்த பிறகு அங்க இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்புல எலிஜிபிலிட்டி இருக்குது வன்னியருக்கு 10.5ன்னு அந்த பாடு பயங்கராமர் பிஜேபிக்காரன் மோடி அமித்ஷா அந்த கவர்மெண்ட் ஏத்தின பிறகுதான் நம்ம கொடுத்தா வன்னியர்களுக்கு 10.5ன்னு செல்லுபடியாகும். சும்மா வாயில விட ஒரு வாயில வட சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அன்புமணி சொன்ன மாதிரி சொல்லிட்டா அங்கவாதரா வன்னியர்களுக்கு 10.5 கிடைக்கும்டா. கிடைக்கும். நானும் ஒரு வன்னியனாக பேசுகிறேன். கிடைக்கும். அது என் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் கொடுப்பார். ஜாதி வாரி கணக்கெடுப்புலாம் முறைப்படி நடத்தின பிறகு அவங்க ஆதவ அன்புமணி உங்களுக்கு சொல்றேன், புரியுதா? அப்பதான் கிடைக்கும். அதுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும், முறைப்படி நடத்தணும். வந்து நடத்திடுவானுங்க. விஜய் ஜெயிப்பான பாரு எம்எல்ஏ முதல்ல. அவன் எங்கடாகிறான்? அவன் இவன் இவ்வளவு பேசுறான். அடுத்து என்ன பேசுறான் அவன்? ஆதவர்ஜனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இருந்தாரு. யாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இருந்தாரு. அது ஸ்டாலினுடைய குடும்பம், முதலமைச்சர் ஸ்டாலினுடைய குடும்பம் மிரட்டி அவர் கட்சி ஆரம்பிக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. டே உங்க அம்மால
யார் மிரட்டினாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்? அவர் திமுக கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் திமுகல உறுப்பினர் கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். உண்மையான ஆம்பளை யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் மூத்திரத்துக்கு கூட சமம் கிடையாது. அவருக்கு விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மூத்திரத்துக்கு கூட அவன் சமம் கிடையாது. அவர் உண்மையான ஆண்மகன். அவர் யாரா மிரட்ட முடியும்? ஏய், அண்ணானப்பட்ட ஜெயலலிதா எதிர்த்து நின்ன வீரன்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சத்ரபதி சிவாஜி வம்சத்தில் பிறந்தவர். சிவாஜி ராவுடா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் யாரா மிரட்ட முடியும்? சூப்பர் ஸ்டார் ரஜினி யாரா மிரட்ட முடியும்? சத்ரபதி சிவாஜி வம்சத்துல பிறந்தவரா. ஜெயலலிதா வான்மொழி எதிர்த்தோட அரிதேசி பையன் குடிகார பொம்பளை புரியினாய். அவன் விஜய் ஜெயலலிதா பார்த்து மூத்திரா உச்சா போனா பேஜேஸ்டான் பேண்ட்ல பார்த்தா இப்படின்னா அவனும் அவங்க அப்பனும் போய் சந்திரசேகர் இயக்கணும் உண்டு இல்லை பண்ணிச்சு அந்த பொம்பளை. உண்மையிலே ஜெயலலிதா இன்னொரு 20 வருஷம் உயிரோடு. அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி வேணும் தான். அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி வேணும். ஜெயலலிதா எவ்வளோ திட்டம் குடியாத்த போகணும். அலைகரலையா வெற்றி கொண்டானோட சேர்ந்து அவர் தான் ஆசான். இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராகிறாரு முனைவர் அண்ணன் கோவி செழியன். இன்னைக்கு ஒரு பெரிய அமைச்சர். இன்னைக்கு அவர் பெரிய அமைச்சர். இன்னைக்கு எங்களால அவர்கிட்ட நெருங்க முடியல. ஆனா அந்த காலத்துல 1999 2001 எல்லாம் டிவிஎஸ் ஆப்ல வருவார். புதுப்பேட்டில் ஒரு பழைய ஒரு ஓடு ஆபீஸ். நான் தான் அவருக்கு எல்லாம். அவருக்கு 500 ரூபாய் வழி செலவு, எனக்கு 150 ரூபாய் வழி செலவு. எங்க கூட இணையெழுச்சி கவிஞர் நான் ஈடோர் இறைவன். இந்த நெல்லிக்குப்புகளையும் ஒரு மனுஷன் இருப்பார் நெல்லிக்குப்புத்துல. அவர் எம்எல்ஏ வந்தாரு. இன்னைக்கு அவர் வாரிய தலைவராக தேசிய குடியில போறார். போட்ட நல்லா கட்டும். அவரு என் நண்பர் சைதை சாதிக்கு, கரூர் கணேசன், அக்கா புதுக்கோட்டை விஜயா, நாங்கெல்லாம் அதிரடி அல்தாப்பு இறந்துட்டாங்க. அந்த அம்மா ராஜம்ஜான் அவங்க, நளினி சாரங்கன், அண்ணன் கம்பம் செல்லு என்ற முகவை தென்னவன், இப்படி நாங்க ஒரு டீம். அப்ப ஐயா வெற்றி கொண்டான் அவர் எப்படி பேசுவாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் மேல கேஸ் போட்டா கூட எங்க மேலேயும் கேஸ். ஜெயலலிதா பேசி 20 கேஸ் இருக்கும். ஜெயலலிதா எங்க மீது போட்ட வழக்கு மேடையிலே அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஐயா வெற்றி கொண்டான கூட நாங்களும் கடலூர் தேடி போய்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய தியாகியா வெற்றி கொண்டான். ஜெயலலிதா அவ்வளவு எதிர்த்தோம். ஆனா ஜெயலலிதா நானே பாராட்டுறேன். அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை தேவை. அண்ணானப்பட்ட அந்த ஜெயலலிதா எதிர்த்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதனாலதான் இவ்வளவு வரலாற்றை சொல்றேன். அண்ணானப்பட்ட அந்த ஜெயலலிதா எதிர்த்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் ஷூட்டிங் போயிட்டே இருக்காரு. அண்ணாமலை ஷூட்டிங் நினைக்கிறாரு. ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு. பெரிய லெவல் இட்டாச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினி பார்த்தாலே இன்னொரு படம் எல்லா படம் இட்டுதான். அப்போ ஜெயலலிதா எல்லாம் அப்போ பாத்ரூம் அந்த அம்மா கூலி பெட்ல இருந்து எந்திரிச்சு பாத்ரூம்குள்ள போயிட்டா கார் ஏறுற வரைக்கும் டிராபிக் ஜாம் பண்ணுவோம். 1.5 மணி நேரம் டிராபிக் நிற்கும். அப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றாரு, என் வண்டி மட்டும் உனக்கு ஷூட்டிங் டைம் ஆயிடுச்சு. டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க, கேமராமேன் எல்லாம் வந்துட்டு எங்க அவன் காத்துட்டு இருக்க கூடாது. ஏன்னா எதுலயும் பர்ஃபெக்டா இருப்பார் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். போலீஸ் விடமாட்டேன். போலீஸ் விடமாட்டேன். போலீஸ் என்ன பண்ணுவாங்க பாவாங்க, சிஎம் உத்தரவு. கொம்பு வந்து என்ன பண்ணிட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கார்ல இருந்து கீழே இறங்கி இப்படி கை காட்ட ஆரம்பிச்சிட்டார். சொல்லணுமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா எதுக்கும் உதவாதவன், எவ்வளவுக்கோ பிறந்து எவனும் உருட்டி பரட்டி பெத்தவன். அந்த கண்டனுக்கு வந்த குடிகார பொம்பளை பொறுக்கி விஜயோட ஆட்டானா சூப்பர் ஸ்டார் யார், அவர் இறங்கினா எப்படி இருக்கும்? டிராபிக் ஜாம் ஆகி அப்புறமா ஜெயலலிதா அவர் விடுங்கன்னு சொன்ன பிறகு ரஜினிகாந்த் போன பிறகுதான் ஜெயலலிதா வந்துச்சு. மேடையிலே ஜெயலலிதா கண்டிச்சவர். மேடையில அவர் பயப்படுறவரா? அவர் யாருன்னா மிரட்ட முடியுமா சூப்பர் ஸ்டார? 96ல ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக வந்தா ஆண்டவனாலே உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ஜெயலலிதாவை ஜெயிலுக்கு அமிச்சவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரு திமுக மிரட்டிட்டு அவர் கட்சி ஆரம்பிக்கலாம். யாது வருஷனா யார நான் சொல்றேன். அவரு யோசிச்சார் முதல்ல அரசியல் வரான்னாரு. அப்புறம் யோசிச்சு 4 பேர் அவருக்கு சொன்னாங்க. அவங்க அண்ணன் சொன்னார் முதல்ல. யாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க அண்ணன் பெங்களூர் இருக்காரு. அவரு சொன்னாரு, பாரு இப்போ நீ 96ல இந்த முடிவு எடுத்து 96ல இந்த முடிவு எடுத்திருக்கணும். இப்போ சொல்ற உனக்கு உடம்பு சரியில்லை, வயசு இல்ல, உடல் ஒத்துழைக்காது, உன்னை நம்பி டிஸ்ட்ரிக்ட் 500 பேர் 1000 பேர் வருவான் சூப்பர் ஸ்டார் நம்பி, இல்லைன்னு சொல்ல. ஆனா ஆட்சிக்கு வர முடியுமா? ஒரு பெரிய கட்சி 10 வருஷமா ஆட்சி இல்லாம இருக்குது. ஸ்டாலின் என்கிற தலைவர் தான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. இந்த நேரத்தில் நீ கட்சி ஆரம்பிச்சு நீ ஒரு மாநாடு ஒண்ணு போட்டு உன் கட்சிக்காரெல்லாம் அண்டா குண்டா தட்டுமுட்டு சாமான பொண்டாட்டி தாலி நகை நட்டெல்லாம் அடமானம் வச்சு மாநாடு நடத்தி எல்லாரும் நடுரோடு நிக்க வைக்கிறதுக்கா? இனிமே கட்சி ஆரம்பிக்கிறது அது வேலைக்கு ஆகுது. அந்த காலத்துல ஆரம்பிச்சுக்கணும் வேணாம். தலைவர் ஆரோக்கியம் கொடுத்துருக்க வரைக்கும் நீண்ட ஆயுள் வாழ்வோம். வாழ்றவெல்லாம் மக்கள் நம்ம படத்தை விரும்பி பாக்குறான். மக்கள் மகிழ்ச்சி அட்ட சினிமா நடிச்சவரோட அந்த திட்டத்தை கைவிட்டார். யாரும் அவர் மிரட்டல.
கலைஞர் ஸ்டாலின் குடும்பம் மிரட்டிச்சான். ஏடா இப்படி இஷ்டத்துக்கு 60 நாள் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும், 60 நாள் நீ எங்க கண்ட்ரோல் வரடா, இந்த முறை யார் விட்டாலும் நான் விட மாட்டேன், ஒரு மந்திரி விட மாட்டேன், எல்லா மந்திரி இப்ப இவனுங்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க, பிச்சு எடுத்துரும். இப்படி அவன் பேசுறான், அந்த ஆதவர்ஜனா இப்படி பேசுறான். விஜய் வெளியே வரானா, ஏய் கேஸ் சிலிண்டர் ஏறி போச்சு, ஏய் இவ்வளவு பேசுறா ஆதவர்ஜனா 6 சிலிண்டர் தரானாமே அவன் தலைவன், அந்த பொம்பளை பொறிக்கு தற்கூரி விஜய் 6 சிலிண்டர் தரானாமே ஆட்சிக்கு வந்தா. முதல்ல ஒரு சிலிண்டர் கொடுக்க சொல்றா சங்கீதாக்கு, ஒரு சிலிண்டரா, சோறாக்குறது சிலிண்டர் இல்லையா, சிலிண்டர் வாங்குறது காசு இல்லையா, 1000 ரூபாய் இல்லையா. அப்ளை பண்ணியிருந்தா தளபதியாவது மாசம் 2000 கொடுத்திருப்பாருல்ல மகளிர் உரிமை தொகையில, இப்ப குத்துரும். ஏன்னா அவ கணவனால் கைவிட்ட பெண் பாவம் சங்கீதா, கணவனால் வஞ்சிக்கப்பட்ட பெண் விஜய் பொண்டாட்டி சங்கீதா. ஒரு சிலிண்டர் கொடுக்க சொல்றா, ஏதோ சோறாக்கியோ இல்ல களி செஞ்சோ இல்ல சிக்கனோ மட்டனோ மீன் குழம்போ ஒரு உப்புமாவோ இட்லியோ தோசை செஞ்சு சாப்பிடுவாங்கடா. ஒரு சிலிண்டர் இல்ல யாருக்கு, விஜய் பொண்டாட்டி சங்கீதாக்கு ஒரு சிலிண்டர் இல்லையா, 6 சிலிண்டர் இருப்பானா, அவன் எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டான். அவன் ஒரு பிம்பு அரசு இல்ல விஜய். இவனுங்க மண்டல் கமிஷனை பத்தி பேசுறாங்க, திமுக சமூக நீதி என்னன்னு தெரியுமான்னு கேக்குறானுங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்பான என்னன்னு தெரியாதுங்க, முதலமைச்சரை பத்தி பேசுறான், நான் உதயநிதி ஸ்டாலினை பத்தி பேசுறான். டேய் வீட்டுக்கு போடா, அவன் முண்டாட்டி ஒண்ணு செருப்பு தடி தயாராகிற ஆத வச்சு நான் சொல்றேன். அவன காண்டாபுரத்துக்கும் சிப்பாச்சி குடும்ப பிறந்த மாதிரி எவனோ ராஜமோகனா, அவங்க அம்மா எவனோ நிர்மல் குமாரா, எவனோ ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசரா, எவனோ பிஸியா இருந்ததுனா இவங்க மட்டும் எவனா இருக்கு அந்த கட்சியில. நீங்க திமுக பத்தி பேசுறீங்க, லக்காடி பசங்களா பாடி பசங்களா. 60 நாள் தான் உங்களுக்கு டைம். என் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2ஆம் முறை முதலமைச்சர், எங்க அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சர். இப்ப விட்டுற அவர் சைலண்ட் ஆகிறாரு, அடுத்த ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி வருவார், எதிர்காக நான் உதயநிதி தான் முதலமைச்சர். அப்போ உங்களை வச்சு அப்ப நீங்க ஆளுகிறீங்களோ இல்லையோ எங்க போறீங்களோ, நான் ஏதோ கோபத்துக்கு பேசுகிறேன். நன்றி வணக்கம். நான் இன்னொரு பதிவுல செய்கிறேன், என்னோட அபிஷியல் பேஜ் குடியாத்தம் குமரன் டாக்ஸ். நான் இனிமே இதில் தான் பேச போறேன். எனவே என்னுடைய சேனல் குடியாத்தம் குமரன் டாக்ஸ் என்னுடைய அபிஷியல் சேனல். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி வணக்கம். நான் இன்னொரு பதிவை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.